தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் புதிய படிப்பாளர் நாயகமாக உயர் நீதிமன்ற நீதிபதி ரங்கா திசநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அவருக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரிவு 17 மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் ராஜபக்சர்களின் ஒன்றுவிட்ட சகோதரருமான உதயங்க வீரதுங்க எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அயலவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் பிக்கு பல்கலைக்கழகம் காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ளது. பிக்கு மாணவர்கள் முன்னெடுத்துள்ள உணவு தவிர்ப்பு போராட்டம் காரணமாக பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. பகடி வகுதைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 10 சிரேஷ்ட பிக்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வகுப்பு தடையை நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 7ஆம் தேதி முதல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் டிக்கோயா பகுதியில் திடீர் சுகவீனம் காரணமாக 22 மாணவர்கள் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் 9 முதல் 10 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு வயிற்று வலி, மயக்க நிலை மற்றும் வாந்தி போன்ற நோய் நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உணவு விஷமானமையால் அவர்களுக்கு இவ்வாறான நோய் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக பலரை ஏமாற்றிய பண மோசடி செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்தாலி மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பாத்தோட்டை சமரகோன்வெவ பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாத்தோட்டை, வீரகட்டிய, கிங்கம, அம்பலாத்தோட்டை, சூரியவெவ மற்றும் திஸ்ஸ மகாராமி ஆகிய பிரதேசங்களில் உள்ள பல்வேறு நபர்களிடம் பணம் பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் பெயரை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி விளம்பரம் தொடர்பில் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பகுதி நேர வேலை என்று விவரிக்கப்படும் இந்த விளம்பரத்தில் நாளாந்தம் 5000 ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நேர்காணல்கள் இணையவழி ஊடாக இடம்பெறும் என்றும் நாளாந்த சம்பளம் வழங்கப்படும் என்றும் விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமைச்சினதும் அதன் உரையையும் பயன்படுத்தி அரச இலச்சினையை பயன்படுத்தும் இந்த விளம்பரம் முற்றிலும் தவறானது மற்றும் உண்மைக்கு புறம்பானது என்று தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் குளிர்பான போத்தல்களில் வைக்கப்பட்டிருந்த மண்ணெண்ணெயை அருந்திய குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. சம்பவத்தில் 1.5 வயது குழந்தையொன்றே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய் சமையலறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் மண்ணெண்ணெய் போத்தலுடன் விளையாடிய குழந்தை அதனை அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து குழந்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கும் மக்கும்பர பல்நோக்கு மையத்துக்கும் இடையில் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சொகுசு பேருந்து ஒன்றே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்தை அண்மித்த பிரதான வீதியில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த பேருந்தில் பயணிகள் பயணிக்க முடியும் எனவும் குறித்த பேருந்து சேவைக்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் 3 காயமடைந்துள்ளனர். காத்தான்குடி ஆரியம்பதி செல்வாநகர் மத்திய பிரதான வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் முச்சக்கர வண்டியொன்றும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் முச்சக்கர வண்டி சாரதியும் படுகாயமடைந்த நிலையில் ஆரியம்பதி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். செசி இலக்கம் மற்றும் இயந்திரம் என்பவற்றை மாற்றி சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட வாகனங்களை விற்பனை செய்த வலையமைப்பு ஒன்றுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் மேரிகம பகுதியில் வைத்து அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் உளவு இயந்திரம் ஒன்றின் போலி இலக்கத்துடன் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் ஜீப் ரக வாகனம் ஒன்றை பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வெள்ளவாய மெதகலகம பிரதேசத்தில் தலைமுடி வெட்டியதால் பாடசாலை மாணவன் ஒருவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக வெள்ளவாய போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 15 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாணவனின் தலைமுடியை வெட்டுமாறு அவனது தாயாரிடம் பாடசாலையில் அறிவுறுத்தப்பட்டிருந்த காரணத்தினால் தாய் மாணவனின் தலைமுடியை சிறிதளவு வெட்டியுள்ளார். இதன்போது மாணவனுக்கும் அவனது தாய்க்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டு மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு பாசிக்குடா கடலில் நீராட சென்ற ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் நேற்று கடல் அலையால் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 65 வயதுடைய கலிஷன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று காலை பாசிக்குடா கடலில் நீராடிய போது கடலில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்ததை அவதானித்து அங்கு இருந்த கடற்படையினர் உடனடியாக செயற்பட்டு அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதனையடுத்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் சுமார் 1 வருட கால பகுதிக்கு பின்னர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கடந்த வருடம் முற்பகுதியில் வீதியில் சென்ற இளைஞன் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அந்த விசாரணைகளின் அடிப்படையில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகியிருந்தார். பிரதான சந்தேக நபர் பதுங்கியிருந்த இடம் தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பிரதான சந்தேக நபரை நேற்று கைது செய்துள்ளனர். அனுராதபுரம் மதவாச்சி கட்டுவெல மயானத்துக்கு அருகிலுள்ள குழியில் பெண்ணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட பெண் ஆவார். எனினும் அவரது சடலம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலாடை மற்றும் லெகின்ஸ் ஆகிய ஆடைகளை குறித்த பெண் அணிந்துள்ளார். பெண்ணின் உடலில் பல காயங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு கொலை என போலீசார் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டு ஜனவரி 27ஆம் தேதி ஆரம்பமாவதுடன் அவ்வாறமே இலவச சீருடை விநியோகமும் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இலவச சீருடை விநியோகம் தொடர்பான நடைமுறை விதிகள் தொடர்பான சுற்றறிக்கை சகல பாடசாலை அதிபர்களுக்கும் கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலவச சீருடைகள் வலய கோட்ட கல்வி அதிகாரிகளால் பாடசாலை அதிபர்களுக்கு கையளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.